குழந்தைங்க வந்து இந்த அரங்கேற்றம்ங்கிறது வந்து இந்த கலை வாழ்க்கையில் நம்மளுடைய முதல் படி. இதில் அப்படியே நின்றுடாமல் இந்த படியில் இன்னும் மேலே 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 ஏறி குருவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி சிறந்த பர்ஃபார்மன்ஸாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசைகள். ஆனால் ஆக்சுவலாக முதல் புஷ்பாஞ்சலிலாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது குழந்தைங்க மெதுவாக வாமப்பாய் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி அப்படி தான் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இத்தனை வருஷத்தில். ஆனால் முதல் பாட்டிலே ரொம்ப வித்தியாசமாக கிட்டத்தட்ட தில்லானாக்கு ஈடு இணையாக அவங்க வந்து ஒரு புஷ்பாஞ்சலியை செட் பண்ணியிருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் தன்னுடைய முதல் பாட்டிலேயே அந்த குழந்தைங்களுடைய தாள திறமையை வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் இது வரைக்கும் தனித்தனி பாட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பூஷம்பு, மதுரை மீனாட்சி, இது எல்லாத்தையுமே ஒரு சஞ்சாரம் பண்ணி ஒரு கதையாக ஒரே பாட்டில் அவங்க கொண்டு வந்ததும் நிஜமாகவே வந்து ஒரு அவங்களுடைய தனித்திறமையை எடுத்து காட்டுவதாக இருந்தது. அதில் கைலாயத்தை காமிச்சு நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்துடைய உச்சத்தை கொண்டு போனாங்க. அடுத்தது பிருந்தாவனத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. எதையுமே அவங்க குறைவிக்கலை. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். எனக்கு குரு அவங்க சிஷ்யர்கள் மூலமாக கண்ணுக்கு ஒரு அருமையான விருந்து, அப்புறம் நம்மளுடைய பக்கவாத்தியம் பாடினது எல்லாமே என் காதுக்கும் ரொம்ப அருமையான விருந்து. இது வந்து நான் வந்து என்னுடைய லைஃப் லாங், என்னுடைய மீதி வாழ்க்கை பூரா இதை நான் நினச்சிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்துக்கு பகவானுடைய ஆசீர்வாதம். வின்மிதாஸ்ரீ, ரஷ்மிகாஸ்ரீ இருவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய முதல் வாழ்த்துக்கிறேன். என்னோட ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைங்கள்லாம் தினம் இவ மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கா, இவ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, அப்படியெல்லாம் சொல்லி தினம் சந்தோஷப்பட்டுக்குவோம். இப்போ அதில் நடன கலைஞர்களும் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து இங்கே மதுரையில் வந்து அரங்கேற்றம் பண்ண சொல்கிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒரு பெரிய இதை மிஸ் பண்ணியிருப்பேன் நிச்சயமாக. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்.